Assalamualaikum hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்க நம்புறோம். இந்த vlogல வந்து பாத்தீங்கன்னா நீங்க frequent-ஆ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிற क्वेश्चंஸ்க்கான ஆன்சர் தான் வந்து சொல்ல போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்கிறது சிஸ்டர், நீங்கள் எப்படி பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லை, பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் செஞ்ச சில தப்புகளெல்லாம் கூட உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ நீங்களும் ஒரு ஹோம் பேக்கர், எனக்கும் ஆர்டர்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனல், நீங்கள் நல்லா சக்ஸஸாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலாம் இந்த vlog பார்க்காதீங்க. ஏன்னா நான் வந்துட்டு எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் கேட்டது, நீங்கள் எப்போ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக நான் பேக்கிங் செஞ்சுட்ருக்கேங்க. அதாவது கல்யாணம் ஆனதுலேருந்தே நான் பேக்கிங் செஞ்சுட்ருக்கேன். எனக்கு நார்மலாகவே கேக்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் அத்தா வந்துட்டு வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கினாரு அப்படின்னா எனக்கு மட்டும் தான் கேக் வாங்குவார். மற்ற எல்லாத்துக்குமே வேறு வேறு ஸ்நாக்ஸாக இருக்கும், எனக்கு மட்டும் தனியாக கேக் வாங்குவார். ஸோ அந்தளவுக்கு கேக் சின்னதுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். டெல்லி வந்ததுக்கப்புறம் எனக்கு கேக்கே கிடைக்காம ஆயிடுச்சு. அதாவது நல்ல கேக்காக சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் போயிடுச்சு. நம்ம ஊர் பட்டர் க்ரீம் கேக்கெல்லாம் கிடைக்கல. ஸோ ஒரு புது ஊரில் வந்திருக்கோம். அப்போ ஹப்பி என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் இங்கே கிடைக்காது, நான் வேணா உனக்கு ஒரு பேக்கிங் இது வாங்கி தரேன், அவன் வாங்கி தரேன், நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அவங்க விளாட்டா சொன்னதை நான் சீரியஸாக எடுத்துகிட்டு, அந்த டைமில் வந்துட்டு ஒரு 6000 அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய காசாக தான் இருந்துச்சு. ஒரு 4 இயர்ஸ் பேக்கு அவன் கிடச்சதுமே பயங்கர குஷி ஆயிடுச்சு. ஏன்னா நான் அவன் பார்த்தது கூட கிடையாது, அப்போ தான் புதுசாக பார்க்குறேன். அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட மைக்ரோவேவ் அவனே இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அது ஆக்சுவலாக நான் ஓடிஜி தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ஓடிஜிக்கும் மைக்ரோவேவ் அவன் கூட அப்போ டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாமல் நான் ஆல்ரெடி ஒரு தடவை மைக்ரோவேவ் அவன் வாங்கியிருக்கேன். வாங்கி அதை திருப்பி ஓலாவில் போட்டு விற்றதுக்கப்புறமா ஓடிஜி எடுத்தோம். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எப்போவுமே நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியாமல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போக போக தான் ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் கற்றுக்குவோம். அண்ட் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் நான் ஆர்டர் எடுக்கிற ஐடியாலாம் இல்லை. வீட்டில் அஸ்லானோட பர்த்டேக்கு செய்வேன், ஹப்பியோட பர்த்டேக்கு, என்னோட பர்த்டேக்கெல்லாம் கேக் செஞ்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான். அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவுமே ஹப்பிட்ட வந்து சொன்னேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுங்களேன் கொஞ்சம், இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒய்ஃப் கேக் செய்கிறாங்க, ஸோ கேக்ஸ் வேணால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஹப்பியுமே வந்துட்டு அப்போ கொஞ்சம் பேத்துக்கிட்ட தான் சொன்னாங்க. அப்போல்லாம் வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்காது, சொன்னதுமே இல்லை, யாரும் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படியோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு பாப்பாவோட பர்த்டேக்காக கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் கம்மியாக 200 ருபீஸ்க்கு நான் வந்து கேக் செஞ்சு கொடுத்தேன். எனக்கே நினச்சா சிரிப்பாக தான் இருக்குது. நல்லா அதே மாதிரி நமக்கு அளவெல்லாம் தெரியாது, பெரிய கேக்காக வந்து செய்வேன். அப்போல்லாம் கிட்டத்தட்ட 1 இயராக தப்பான மெஷர்மெண்ட்டில் தான் கேக் செஞ்சுட்டு இருந்தேன். கேக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், ஆனால் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கேட்டாங்கன்னா 1.25 கிலோ செஞ்சு கொடுப்பேன். அந்த மாதிரி அதிகமான வெயிட்ஸில் வந்து செஞ்சு கொடுப்பேன். இதெல்லாம் வந்து நான் பேக்கிங்கில் செஞ்ச தப்பாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா எடுத்ததுமே நமக்கு ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அதோட வெயிட் அதிகமாகிடுச்சு. அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னால், இது வந்து நஷ்டமாக தான் போகுது, இதுக்கு நீ பண்ணாமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம வந்து ரொம்பவே டிமோட்டிவேட் ஆயிரும் இல்லையா. எனக்கும் அந்த மாதிரி சில ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ முதல்ல ஒரு 1 இயர் வந்துட்டு கற்றுக்கோங்க எதாக இருந்தாலும். இதில் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்டோரி நான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கிங் பண்ணுறதை பார்த்துட்டு, எனக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறத பார்த்துட்டு அவங்களும் வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க எந்த அவன் வாங்குறது அப்படின்னு சொன்னப்போ, நான் ஃபர்ஸ்ட் அவளுக்கு சொன்ன அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டால், அவன் வாங்காத, நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீ குக்கர்லேயே ஃபஸ்ட்டு கேக் செய், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பரவாயில்லையா வருது, ஒரு 1 மந்த் 2 மந்த் கேப் விடு, யோசிச்சுட்டு நீ அவன் வந்து எடு அப்படின்னு. அவங்க எடுத்ததுமே என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, உடனே வந்துட்டு கேக் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பேக்கர்கிட்டலாம் போய் பேக்கர்ஸ்டெல்லாம் பேசி கேக் அவங்களுக்கே விற்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்ததும் பெரிய அகலக்கால் எப்போவுமே வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களால் முடியுமா என்னங்கிறது பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஆரம்பித்த ப்ரௌனியை கூட நான் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ ஆஃபரில் இது போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கான ஒரு இதுதான் ட்ரை தான், என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன், அவ்வளோதான் இது. ஸோ நிறைய ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு, நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது நீங்கள் வந்துட்டு வெளியில் சொல்ல ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஹப்பியோட சர்க்கிளில் சொல்லுங்கள், ஃபேமிலி சர்க்கிள்ஸில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் வராது, ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தாலாம் ரொம்ப ரேராக தான் வரும். சில டைம் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக கூட செஞ்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருங்க. அண்ட் இதுவும் மைண்டில் வச்சுக்கணும், கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்தா நமக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ஸ்லாம் இருக்காதீங்க. ஏன்னா அதை வந்து நம்ம அஷ்யூரிட்டியாக சொல்ல முடியாது. இன் சான்ஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த மாதிரி பேக்கரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சில பேர்த்துக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹப்பியோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து எப்படியும் மந்த்லி ஒரு 6 ஆர்டர்ஸ் கன்ஃபார்மாக வந்துடும் பாருங்களேன். அதிகமாக இருக்காது, கண்டிப்பாக மந்த்லி 6 ஆர்டர்ஸுங்கிறது சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதாவது
ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி சம்டைம்ஸ் உங்கள் சர்க்கிளில் வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர்ஸ் வரக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி, அப்புறம் குழந்தைங்க, உங்களோட பேக்கிங் ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹப்பிக்கிட்டேருந்து ஹெல்ப் கேட்டிங்கன்னா ஹப்பி ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆயிரும். எல்லா வேலையுமே ஒட்டுக்கா நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபுல் ஸ்ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போனாலும் இன்னொரு சைடு நம்ம மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஸோ உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதை வேணாட்டியும் சாதிக்க முடியும். அண்ட் அடுத்ததாக சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, எனக்கு வந்துட்டு நான் வந்து 6 months கிட்டே நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் பேக்கிங் பற்றி, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் மெயினாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஒரு நல்ல ஒரு யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஃபுல் அண்ட் ஃபுல் கேக்ஸை பற்றின இதை மட்டுமே போட்டு எடுக்கிற மாதிரியான ஒரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுவும் எனக்கு லேட்டாக தாங்க தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் ஆல்ரெடி நான் வந்து 3 சேனல்ஸ் கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டேன். ஒரு சேனல் விட்டுட்டேன், அப்புறம் இன்னொரு சேனல், அப்புறம் இது சொல்லப்போனால் 3வது சேனல் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தான் நமக்கு வந்து ஒரு இடத்துல ஒன்று நம்ம கற்றுக்குவோம் இல்லையா, அதை வந்து பார்க்கணும். ஸோ யூடியூப் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தெல்லாம் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்குலாம் யூடியூப் ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். அதை நான் தான் சொல்லணுன்ட்டு கிடையாது. இப்போ எத்தனை பேர் வந்து ஹோம் பேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி ஃபுல்லாகவே யூடியூப்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். சொல்ல போனால் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னாலே பேக்கிங் வந்து ஓரளவுக்கு நல்லா போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். அடுத்ததாக பேட் கமெண்ட்ஸ் அண்ட் பேட் மோட்டிவேஷன்ஸ். உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து யாருமே வரமாட்டாங்க. அதுவே உங்களை பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறக்கோ, உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறக்கோ பார்த்தீங்கன்னா கொத்தா ஆள் வரும். நம்ம நல்லதுன்னு நினச்சி நல்லது பண்ணாலுமே நம்மளை கெட்டதாக சொல்கிறதுக்கு நிறைய ஆள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் தான் இந்த கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஜெலஸ் உள்ள ஆளுங்க தான் இந்த மாதிரி இன்னொருத்தவங்க நல்லது பண்ணும்போது இந்த மாதிரி கெட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. இதுக்காக நீங்கள் வருத்தப்படவே கூடாது. இதுக்காக அவங்கள பார்த்து நீங்கள் பாவம் தான் படணும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன கமெண்ட்ஸ் ஏதாவது திட்டி அனுப்பிட்டாங்க கூட, பழைய சேனல்ஸ்லாம் திட்டி அனுப்பிட்டா கூட ரொம்ப உட்காந்து அழுகவெல்லாம் செய்வேன். இப்போல்லாம் அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் எப்போது வரது பார்த்தா அப்படியா சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறது. ஸோ நம்ம டைமை எதுக்காகவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. மெயினாக ஒரு விஷயம் வந்து போனால் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த டைம் மட்டும்தான். அது இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ப்ரௌனியோட எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான நிறைய வேலை, அதுலேயே நான் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆனேன். எனக்கான மோட்டிவேஷன் கூட சொல்லலாம் இந்த வீடியோவை. ஸோ எனக்கும் ஒரு கையில் மோட்டிவேஷனாக தான் இருக்குது நான் இந்த மாதிரி பேசும்போது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை சொல்லட்டா வேணாமான்னு தெரியல. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம மேலே வந்துடணும் அப்படின்னு நினைக்கும்போது வேறு யாராவது உங்கள் சர்க்கிள் ஆகட்டும், இல்லை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற ஒருத்தவங்களோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கும்போது அவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அது கண்டிப்பாக நமக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். பொறாமப்படுற விஷயங்கள் இருக்கு. பரவாயில்ல இவங்க பாருங்கள் நல்லா பண்ணுறாங்கல்ல, இப்போ தான் ஆரம்பித்தாங்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இவங்கள மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு நினைக்கிறது வேறு. அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அவங்கள மாதிரி வரணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு மட்டும் இப்படி கிடைக்குதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜெலஸ் வந்து எப்போவுமே வச்சுக்காதீங்க. அது இல்லாமல் இருந்தாலே நிறைய இடத்துல நமக்கு வந்து சக்ஸஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி என்னோடய லைஃப்பில் நான் 2-3 பேர்த்த மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு எது கேட்டாலுமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க நிறைய எனக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் யூடியூப் ஸ்டார்டிங்கில் நான் போய் கேட்கும்போது எப்போவுமே அவங்க அவைலபிளாக இருப்பாங்க. அப்போ நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயந்தான், யார் எது கேட்டாலுமே சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது. இப்போ வரைக்கும் நான் எல்லா கமெண்ட்ஸுமே முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சத விஷயங்களாக இருந்தால் நான் வந்துட்டு சொல்லிடுவேன். இந்த வீடியோ கூட அதுக்காக தான். நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதுக்காக தான் இது ஒரு வீடியோவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எந்த கொஷின்ஸ், டவுட்ஸ் பேக்கிங்கை பற்றினோ இல்லை வேறு எதாவது பற்றி யூடியூப் பற்றி எது கேட்டால் கூட நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க முடிஞ்ச வரைக்கும். நான் வீடியோவாகவே மேக் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணிடுறேன். தனியாக செப்பரேட்டாக வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை. ஏன்னா இப்போது ப்ரௌனி ஆர்டர்ஸும் போயிட்டுருக்கறனால தனியாக உங்கள்கிட்ட அதுக்காக மெசேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணும்போது 4 பேர் 5 பேர் தேவையில்லாததெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அதையெல்லாம் காது கொடுத்து சுத்தமாக கேட்காதீங்க. மேக்ஸிமம் அவங்களெலாம் பேசுகிற அளவுக்கு அவைலபிளாக இருக்காதீங்க. உங்களுக்கான ஒரு பேஷன் இருக்குது, உங்களுக்கான ஒரு எய்ம் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டுமே பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கிடையில் தேவையில்லாத பேச்சுகளுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வேறு எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் இடையில கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனேன். சரி இப்படி வெளியில் போகலாம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து
பார்த்தோன்னா அவங்க கூட அது இது எதாவது பேசுகிறது நல்லாயிருக்கு, ஜாலியாக இருக்குது ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்ப்ரவரியான ஒரு ஹாப்பினஸ் தான் இருக்குது. அதே நம்ம ஏதாவது ஒரு வேலை எடுத்து பண்ணி அதில் ஏதாவது சக்ஸஸோ இல்லை சின்னதாக ஏதாவது ஒரு மைல் ஸ்டோன் கிடச்சா கூட அது வேறு லெவல் ஃபீலிங்கில் இருக்குது. ஸோ நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். யார் கூடயும் நம்ம அதிகமாக தேவையில்லாத பேச்சுகள் பேசாமல் இருந்தாலே நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்க மண்டைக்கு. அதுவும் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். நிறைய பேர் கேட்குறீங்க பேக்கிங் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கிங் நான் யூடியூப் பார்த்து தாங்க கற்றுக்கல. எல்லாமே வந்து யூடியூப் தான். ஆனால் எதை பார்த்தாலுமே டக்கு டக்குன்னு பண்ணி பார்த்துருவேன், ட்ரை பண்ணிடுவேன், உடனே ட்ரை பண்ணிடுவேன். எந்த கேக் சாப்பிடணும் போல் இருக்குது இல்லை அதை பார்த்து செய்யணும் போல் இருக்குன்னா உடனே பண்ணிடுவேன். ஹபிட்ட ஒரு பெர்மிஷனும் கேட்டுக்குவேன். இது எனக்கு இவ்வளோ ப்ரைஸ் வருது, எனக்கு இது பொருளாக வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டால் ஹப்பியும் பார்த்துட்டு சரி இன்றைக்கி வாங்கி தரேன் இல்லை நாளைக்கு வாங்கி தரேன் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு 1 வீக் ஆகட்டும். அதுமாதிரி அவங்க எனக்கு எப்போவுமே டார்கெட்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை முடியும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அதை முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டார்கெட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்டது உன்னால் முடியுமா அப்படிங்கிறத கேட்டாங்க. நீ ஆன்லைனில் போட்டால் நிறைய பேர் வரக்கு சான்சஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உன்னால் முடியும் அப்படின்னா இந்த 3 டேஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் விட்டு பாரு. அதில் வந்து உனக்கு 1 டேவே பார்த்திங்கன்னா உனக்கு ஓரளவுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். அதை முடிக்க முடியுதான்னு நீ பாரு. அதுக்கப்புறமா இதை நீ வந்து தொடர்ந்து பண்ணலாமா என்னன்ட்டு முடிவெடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோலாம் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்த கேள்விக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நான் என்னை எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துருந்துச்சு, வீடியோ பிடிச்சிருச்சு, இன்னும் நிறைய பேக்கிங் ஐடியாஸ் அப்புறம் ப்ரௌனிஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி தீபாவளிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆஃபர்ஸ் எல்லாம் வரும் ப்ரௌனியில். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருப்போம். கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் யாருனாலையும் கொடுக்க முடியாதுங்கிற ப்ரைஸில் தான் இருக்கும் நம்ம ப்ரௌனி. ஸோ நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் எப்போ வேணாட்டியும். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். until then take care, bye bye, thank you, அஸ்ஸலாமு அலைக்கும்.